அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கான பதிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரியன் ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு இணைவு சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சேர்க்கை நல்லதா கெட்டதா, ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது என்ன பலன் செய்யுது, அதே மாதிரி டிகிரி வைஸா கொஞ்சம் விலகி இருக்கும்போது ஒரே ஹவுஸ்ல இருக்கு ஆனா டிகிரி வைஸா ஒரு 20 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை தருது. சோ அந்த ரெண்டு காம்பினேஷனை இதுல பார்க்க போறோம். அதே மாதிரி 12 ஹவுஸ்ல இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் எப்படி பலாபலன்களை தரும், இது ஜெனரலா ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போறேன். மற்றபடி உங்களுடைய லக்னாதிபதி பிளஸ் உங்களுடைய 1 5 9 1 4 7 10 அப்படிங்கிற அந்த யோக ஸ்தானாதிபதிகள்லாம் எப்படி இருக்காங்க, வலிமையா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களா, முக்கியமா லக்னாதிபதி வலிமையா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வீக் பண்ணும் எவ்வளவு பர்சன்டேஜ் வீக் பண்ணாது அப்படிங்கறத நம்ம அக்யூரசியா சொல்ல முடியும். இதுல ஜெனரலா சூரியன் ராகு காம்பினேஷன் க்ளோஸா இருக்கும்போது, ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது என்ன பலன், அதே மாதிரி டிகிரி வைஸா விலகி இருக்கும்போது ஒரு 20 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கும்போது என்ன பலன், 12 ஹவுஸ்ல இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் என்ன மாதிரியான பலாபலன்களை தரும் அப்படிங்கறத அந்த பதிவுல டீடெயிலா கம்ப்ளீட்டா எனக்கு இறைவன் கொடுத்திருக்க அறிவின் அடிப்படையில நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதுல முழுமையா எனக்கு தெரியும்லாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டா என்னுடைய குருமார்கள் இறைவன் எனக்கு எந்த அளவுக்கு நாலேஜை எனக்கு இன்புட் பண்ணிருக்காரோ அந்த அளவுக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா இதுல நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல இந்த பதிவு யாருக்காக அப்படின்னு நம்ம மெயினா பார்க்கும்போது ரேவதி முருகேசன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் போஸ்ட் சூரியன் ராகு க்ளோஸ் கன்ஜக்ஷன் இன் 12 ஹவுசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 பாவத்துல சூரியன் ராகு ரொம்ப க்ளோஸா மிக நெருங்கி இருக்கும்போது என்ன பலன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெயினா அவங்களுக்காக இந்த பதிவை நான் சமர்ப்பணம் செய்யறேன். மற்றபடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் ராகு காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பதிவு உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன லெவல்லையாச்சும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். வீடியோட எண்டிங்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஆல்மோஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க இது போல ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க இன்புட்டா கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீங்க என்கிட்ட கேட்கலாம். சோ அதுக்கான வீடியோஸ் நாங்க அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல அந்த லைக் கூட நீங்க பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதா சூரியன் ராகு காம்பினேஷன், இதை நான் ரெண்டு வெரைட்டியா பிரிச்சிருக்கேன். ஒன்னு க்ளோஸ் கன்ஜக்ஷன் பிளஸ் 20 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கும்போது என்ன பலன் அப்படிங்கறத ரெண்டா நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கன்ஜக்ஷனை பத்தி பார்க்கலாம். ரொம்ப நெருங்கி சூரியன் ராகு இருக்கும்போது என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா இந்த சூரியன் ராகு இணையறத கிரகண தோஷம் அல்லது கிரகண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோகமா எப்ப வேலை செய்யும், தோஷமா எப்ப வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப நெருங்கி இருக்கும்போது அது தோஷமா வேலை செய்யும். ஒரு 20 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கிற பட்சத்துல அது யோகமா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ரொம்ப க்ளோஸ் கன்ஜக்ஷன்ல இருக்கும்போது ஜெனரலா என்ன பண்ணும், அது எந்த ஹவுஸ்ல இருந்தாலும் சரி ஜெனரலா என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சூரியன் அப்படிங்கிறவர் ஆளுமை தன்மை நிறைந்த ஒரு கிரகம், ஒளி பொருந்திய ஒரு கிரகம். அதை இருள் நிறைந்த ஒரு கிரகம் ஆக்குபை பண்ணும்போது டெஃபினட்டா சூரியனுடைய அந்த இயல்பு நிலையில நிறைய மாற்றங்களை கொடுக்கும். முதலாவதா உங்களுடைய ஆளுமை தன்மையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அடிக்கடி பதட்டத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்துல கிளாரிட்டியா முடிவு எடுக்க முடியல, அடிக்கடி குழப்பத்துல சிக்கிக்கிறேன், ஒரு விஷயத்தை தெளிவா என்னால பிளான் பண்ண முடியல, ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன்ஸ்ல சூரியன் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்டு இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து சூரியன் ராகு ரொம்ப க்ளோஸ் கன்ஜக்ஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனையை கொடுத்துரும். ஹெல்த் ரீதியா டெஃபினட்டா பிரச்சனையை கொடுத்துரும். உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளாவே இருக்காது, அடிக்கடி மருத்துவ செலவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது க்ளோஸ் கன்ஜக்ஷன்ல இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ். அடுத்தது தந்தை உறவு பாதிக்கப்படும். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வருத்தம் குழப்பம் டெஃபினட்டா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தனா பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் உங்களுக்கு வீக்கா இருந்துச்சுன்னா, 9ஆம் அதிபதி 6 8 12ல மறைந்து இருந்தார்னா இந்த க்ளோஸ் கன்ஜக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் டெஃபினட்டா தந்தையாருடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதே மாதிரி தந்தையார் உயிரோடு இருந்தாலும் அவர்களால உங்களுக்கு எந்த யூஸ்மே இருக்காது. அதே மாதிரி தந்தைக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே தந்தை ஸ்தானம் சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளாலையும் சில தொந்தரவுகளை கொடுக்கும். இந்த காம்பினேஷன் இப்படி ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கும்போது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை
தெளிவா என்னால நடத்த முடியல. ஒரு ஆர்கனைசேஷன் பண்றீங்கன்னா, ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்கன்னா, அதை உங்களால தெளிவா எடுத்துட்டு போக முடியல. ஒரு குரூப்புக்கு என்னால தலைமை தாங்க முடியல, பயமா இருக்கு. ஒரு மேடை ஏறி பேசுறதுக்கு பயமா இருக்கு. எதையும் என்னால வந்துட்டு தனியா ஹேண்டில் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரல. குறிப்பா சொல்லணும்னா நம்பிக்கை இழப்பு. ஒரு விஷயத்துல என்னால கான்பிடண்டா இருக்க முடியல அப்படிங்கறத இந்த சூரியன் ராகு க்ளோஸ் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது இன்டிமேஷன் பண்ணும். அடுத்தது அரசு வழியில சில விரோதத்தை கொடுக்கும். அரசாங்கத்தால சில மன உளைச்சலை கொடுக்கும். அரசு சார்ந்த வகையில சில விரோதத்தை கொடுக்கும். அதாவது அரசாங்க துறையில இருக்கிறவங்களோட அடிக்கடி முரண்பாடுகள், கருத்து போராட்டம், இன் ஜெனரல் உங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய வார்டு கவுன்சிலர், அரசியல்வாதிகள் இவங்க கூடலாம் ஒரு மாதிரி முரண்பாடா போற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பை இந்த க்ளோஸ் கன்ஜங்ஷன் கொடுக்கும். அரசாங்கத்திற்கு எதிரான அமைப்புகளை செய்ய வைக்கும். அதே மாதிரி வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல இழுக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் எங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல அந்த சூரியன் ராகுடைய க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல வந்துரும். சோ இது ஜெனரலா சூரியன் ராகு க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல இருக்கும்போது இந்த வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஒரு 20 டிகிரில விலகி இருக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இது அப்படியே யோகமா கன்வெர்ட் ஆகும். முதலாவதா தந்தைக்கு உயிராபத்து மேக்ஸிமம் இருக்காது. இன் ஜெனரல் அது நம்மளுடைய அந்த பாகிய ஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும். பாகிய ஸ்தானாதிபதியும் வலிமையா இருந்து பிளஸ் இந்த சூரியன் ராகு நல்லா விலகி இருக்கிற பட்சத்துல ஒரு 20 டிகிரி டிஃபரன்ட்ல இருக்கும்போது தந்தைக்கு உயிராபத்து எதுவும் இருக்காது. அதே மாதிரி தந்தை கொஞ்சம் கோபக்காரரா இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா தந்தை ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ அரசு மூலமா ஆதாயம் அடையக்கூடியவராகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது ஜாதகர் நல்ல தலைமை பொறுப்பு, ஒரு விஷயத்தை நல்லா நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல், எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துரும். ஆனா டிகிரி வைஸா விலகி இருக்கும்போது உடல் ஆரோக்கிய பிரச்சனையை இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கொடுத்துருது. எவ்வளவுதான் 20 டிகிரிக்கு விலகி இருந்தாலும் அது ஹெல்த் ரீதியா சில இடர்பாடுகளை கொடுத்துருது. கண்டிப்பா அதுல மறுக்க முடியாது. அதே மாதிரி தெளிவானவர்களா இருப்பாங்க டிகிரி வைஸா விலகி இருக்கும்போது. ஆனா குழப்பத்துக்குள்ள போய் சிக்கிப்பாங்க. இவங்க தெளிவா போனாலும் இவங்களை சுத்தி இருக்கிறவங்க குழப்பத்துக்குள்ள இவங்களை இழுத்துட்டு போய் விட்டுருவாங்க. ஆனா குழப்பத்துக்குள்ள போனாலும் அதை தெளிவடைந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை அந்த டிகிரி வைஸா விலகி இருக்கக்கூடிய அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் கொடுத்துரும். அதே போல அரசு வழியில ஆதாயம் உண்டு. நிறைய பேர் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. நல்ல பொருளாதார சேர்க்கையை கொடுக்கும், பணம் சார்ந்த சிந்தனைகளை கொடுக்கும், பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும். அதே மாதிரி ஜாதகர் ஏதோ ஒரு விதத்துல புகழடைவார். புகழடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும். இவங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இவங்க தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உயர்ந்த நிலையையும் ஒரு புகழையும் இவங்க அடைவாங்க. வாழ்க்கையில பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் இவங்களுடைய வாழ்க்கையில எண்டு வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கும். அதிகமா பணம் சார்ந்த எண்ணங்கள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல தைரியம் இருக்கும். கோழைத்தனம் சுத்தமா இருக்காது. தன்னம்பிக்கை நிறைந்தவரா இருப்பாங்க. எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் திரும்ப மீண்டு எழக்கூடிய ஆற்றல இந்த கிரக அமைப்பு கொடுத்துரும். தலைமை பண்பு, ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு ஆளுமை தன்மையை இந்த விலகி இருக்கக்கூடிய சூரியன் ராகு கொடுத்துரும். ஆனா உடல் நல பிரச்சனையை டெஃபினட்டா கொடுத்துரும். அது நல்லா க்ளோஸா இருந்தாலும் சரி, விலகி இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கிய பிரச்சனையை டெஃபினட்டா கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏதோ ஒரு விதத்துல அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாற்றத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நல்லா இவங்க ரொம்ப அதிகமா கேர் பண்ண வேண்டிய பார்ட் ஹெல்த் தான். அதே மாதிரி இந்த சூரியன் ராகு ஜெனரலா நம்ம பார்க்கும்போது க்ளோஸ்ல இருந்தாலும் சரி, விலகி இருந்தாலும் சரி, இந்த சூரியன் ராகு இணைவு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் வெற்றி அடைகிறாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் ஒரு விஷயம் தடைப்படுதுன்னே தெரியாது. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே அந்த இடத்துல தடை விழும். தடைப்பட்டு தாமதப்பட்டு சிரமப்பட்டு முன்னேறக்கூடியவர்கள் ஆனா வெற்றி அடைஞ்சிருவாங்க. முன்னேறணுங்கிற வெறி மனசுல இருக்கும். தடைப்பட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ச் பை இன்ச்சா இவங்க நவுத்தணும். அப்படி நகர்த்தும் போது இவங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு வராங்க. அதே மாதிரி இந்த சூரியன் ராகு இணைவு இருக்கிறவங்க க்ளோஸா இருந்தாலும் சரி, விலகி இருந்தாலும் சரி, 20 டிகிரி டிஃபரன்ட்ல இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு மைண்ட்ல யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிற ஒரு அமைப்பு மன அழுத்தத்தை கொடுத்துரும். நிறைய பேருக்கு இந்த பிளட் பிரஷர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். தோல்வி பயம் டெஃபினட்டா இருக்கும். ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி தோத்துருவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தை இது ஜெனரலா கொடுக்கும். இது பேசிக்கா இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் வரும்போது நெருங்கி இருந்தா என்ன பலன், கொஞ்சம் விலகி இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளவு பொருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ 12 ஹவுசஸ்ல இந்த ராகு பிளஸ் சூரியனுடைய காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சூரியன் ராகு காம்பினேஷன், அதாவது முதல் வீடு உடைய லக்னத்திலேயே சூரியன் ராகு பயணிக்குது. லக்னத்துல சூரியன் ராகு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுலயும் க்ளோஸா இருந்தா ரொம்ப மோசம். லக்னத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இன் ஜெனரல் அது லக்னாதிபதி உங்களுக்கு பாசிட்டிவான இடத்துல இருக்கு. லக்னாதிபதி உங்களுக்கு 1-5-9 அல்லது ஆட்சி உச்சம் இது போன்ற நிலையில நல்ல நிலையில இருக்கிற பட்சத்துல, லக்னாதிபதி வீக் ஆகாத பட்சத்துல எல்லாத்தையும் தாங்குற மன வலிமையை இந்த அமைப்பு கொடுத்துரும். ஆனா லக்னாதிபதியும்
அதுலயும் கொஞ்சம் ஆவரேஜா இருந்து வீக்கா இருக்காங்கன்னா நிறைய தடை தாமதத்தை சந்திச்சு முன்னேறக்கூடிய ஜாதகரா இருப்பாங்க. நிறைய தோல்விகளை பார்த்திருப்பாங்க, ஃபெயிலியர்ஸ் நிறைய உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஃபெயிலியர்ஸ்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, மத்தவங்களை உயர்த்துவாங்க. சோ அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆயிடும். சில சமயங்கள்ல இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ஜென்மத்துல இந்த சூரியன் ராகு இருக்கிறவங்களுக்கு பொறாமை குணம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். நான் சொல்லி கொடுத்தேன், அவன் வளர்ந்துட்டான், நான் ஆனா அதே இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வெளியிடுவாங்க. சில சமயங்கள்ல அது பெருமையா கூட பேசிப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ராகு ஜென்மத்துல இருக்கும்போது தற்பெருமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது புகழுக்காக இயங்கக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயம் பண்றேன், அதுல எனக்கு வந்து புகழ் கிடைக்கணும், நல்ல பெயர் கிடைக்கணும் அப்படின்னு அந்த பெயர் புகழுக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடிக்கடி குழப்பத்துல மாட்டிப்பாங்க. சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, இது கண்டிப்பா பொருந்தும். அடிக்கடி குழப்பத்துல மாட்டிப்பாங்க. ஜென்மத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அடிக்கடி குழப்பத்துல மாட்டிப்பாங்க, குழப்பவாதிகளாக இருப்பாங்க. தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது, இது பண்றதா அது பண்றதா. அது அவங்களுக்கும் வந்து அப்படிதான் அமையும் போல இருக்கு. ஒரே நேரத்துல 2-3 ஆப்ஷன்ஸ் வந்துரும், எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது, குழப்பிப்பாங்க. யார்ட்டையாச்சும் ஒப்பீனியன் கேட்டா அதுல இன்னொரு குழப்பம் வரும். இப்படி குழப்பங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இதான் ஜென்மத்துல சூரியன் ராகு. அதே மாதிரி இவங்க தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இவங்களுக்கு சூரிய ஆற்றல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நான் அந்த பரிகாரம்லாம் உங்களுக்கு எண்டிங்ல சொல்றேன். இப்போதைக்கு பலன்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ வந்து இப்போதைக்கு லக்னத்துல சூரியன் ராகு இருக்கும்போது ரொம்ப நெருங்கி இருக்கிற பட்சத்துல ரொம்ப மோசம், கொஞ்சம் மைனஸான விஷயங்களை கொஞ்சம் கூடுதலா பண்ணும். இன் ஜெனரல் அது கொஞ்சம் விலகி இருந்து உங்களுடைய லக்னாதிபதியும் வலுத்து இருக்காருன்னா இப்ப நான் சொன்ன பாதிப்புகள் உங்களை மேஜரா ட்ரபிள் கொடுக்காது, எல்லாத்தையும் கடந்து சமாளிச்சு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஆற்றலை அது கொடுத்துரும். இது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது என்ன பலன் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது செகண்ட் ஹவுஸ், 2ஆம் இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன் வரும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் ராகு இருக்கிறது குற்றம் தான், அதுவும் பெருசா ஃபேவர் இல்ல. இந்த 2ஆம் இடத்துல சூரியன் ராகு கன்ஜெக்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா குடும்பத்துல நிறைய சிரமத்தை கொடுத்துரும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை டெஃபினட்டா கொடுக்கும். இவங்க வெளியில எல்லாம் கொஞ்சம் கலகலன்னு இருப்பாங்க, ஆனா குடும்பம்னு வந்துட்டாக்கா அதுல கொஞ்சம் வீக் ஆவாங்க. கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும், குடும்பத்துல சுமை அதிகமா இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு தன்னிறைவு அடைய முடியாத ஒரு அமைப்பு, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஃபேமிலியில வந்து இவங்க இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அந்த இடத்துல எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்குது. அது யதார்த்தமான உண்மை. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது கண் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி போடக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது நேத்திரத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது கண் சார்ந்த வகையில சில இடர்பாடுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முகத்துல இவங்களுக்கு ஏதாச்சும் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாச்சும் காயங்கள் அதோடைய தழும்புகள் இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் ராகு இருந்தா கள்ள கபடம் இல்லாம பேசிடுவாங்க, மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனா பேசிடுவாங்க. முன்பின் விளைவுகள்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க, என்ன இருக்கோ அது வாயில வந்துடும். டக்கு டக்குன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேரை வந்து தேவையில்லைன்னு முடிவு போட்டாங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. கோபம் டக்குன்னு வந்துடும், கோப குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த கோபம் வார்த்தையில வெளிப்படும். அதே மாதிரி சூரியன் ராகு காம்பினேஷன் 2ஆம் இடத்துல நல்லா க்ளோஸா இருக்கும் போது நல்லா கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதையும் பாவகிரகங்கள் ஏதாச்சும் அந்த 2ஆம் இடத்தை பார்த்துட்டுனா ரொம்ப சுத்தம், நல்லா ஃப்ளூவெண்டா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது பணம் சார்ந்த சிந்தனை இவங்களுக்கும் அதிகமா இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த என்ன ஓட்டத்திலேயே இவங்க பயணிச்சிட்டு இருப்பாங்க. பணம் நிறைய சம்பாதிக்கணும், அந்த பண வேட்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதே மாதிரி பணத்துல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே குடும்பத்துல சில கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன வயசுலயே குடும்பத்துடைய சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி வாய்ஜாலம் மிக்கவர்கள், பேச்சாலே உங்களுக்கு ஆதாயம் உண்டு, பேசியே உங்களுக்கு தேவையானதை சம்பாதிச்சிருவாங்க, பேசியே உங்களுக்கு தேவையானதை சாதிச்சிருவாங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு சாதுரிய தன்மை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன். ஆனா எங்க எதை பேசணும்னு தெரியாம பேசி ஒளறி மாட்டிப்பாங்க நிறைய விஷயங்கள்ல. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்றதும் பேச்சு தான், நெகட்டிவ்னு சொல்றதும் பேச்சு தான். இவங்க வந்து டெஃபினட்டா குடும்ப வாழ்க்கையை சரியா பராமரிக்கணும், இல்லைன்னா குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்தது பாக்குறது 3ஆம் இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஸ்தானபல அமைப்பு ரொம்ப நல்லதுதான். சூரியன் இருக்கிறது ஸ்தானபல அமைப்புக்கு வந்துடும், அதுவும் நல்லதுதான். 3ஆம் இடத்துல சூரியன் ராகு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, இவங்க வந்து சுய முயற்சியால முன்னேறுவாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தனக்கு தேவையானதை தானே உழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய பாதையை தனியா வகுத்து தனக்குன்னு ஒரு பாதையை வச்சு பயணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. குறுகிய கால பயணங்கள் அதிகமா இருக்கும். இடம் விட்டு இடம் மாறியவர்களா இருப்பாங்க, சொந்த ஊர்ல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, இடம் விட்டு இடம் மாறியவர்களா இருப்பாங்க. இளைய சகோதரத்துவத்தோட சில முரண்பாடுகள் இருக்கும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த உறவுகள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும், பங்காளி பிரச்சனை, பங்காளிகளோட சொத்து பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 3ஆம் இடத்துல ராகு சூரியன் இந்த காம்பினேஷன் வருது வந்து பார்த்தோம்னா கிரகண தோஷ அமைப்பு வந்தாலும் இது தந்தைக்கு சில நிலைகள்ல கெடுதலை கொடுத்தாலும் ஜாதகருக்கு நிச்சயமா உயர்வான அமைப்பை கொடுத்துரும். ஜாதகருக்கு தைரிய அமைப்பை கொடுத்துரும். கண்மூடித்தனமான ஒரு தைரியம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை அந்த 3ல இருக்கிற ராகுவும் சூரியனும் கொடுத்துரும். சில நிலைகள்ல பதட்ட அமைப்பு
இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்கள்கிட்ட உண்டு. எதிரிகளுக்கு கூட தண்ணி காட்டிடுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும். பெரிய மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். உடைய நட்பு வட்டாரம்லாம் வந்து ரொம்ப சின்ன லெவல்ல இருக்காது. எல்லாமே கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கும். ஆனா அந்த 3ஆம் இடத்துல சூரியன் ராகு இணைகிறது கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, உங்களுடைய கை பகுதி, இதுல ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாச்சும் வலிகள் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். மற்றபடி 3ல சூரியன் ராகு இருக்கிறது தைரிய அபிவிருத்தின்னு அர்த்தம். எதுக்கும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இதா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மனநிலையோட டிராவல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃபெயிலியர் நிறைய இருக்கும். ஆனா அந்த ஃபெயிலியருக்குலாம் தோண்டு போக மாட்டாங்க. அவ்வளவு எளிமையா தோண்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் 3ல இருக்கிற ராகு சூரியனுக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு. அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன். 4ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்கும். ஜெனரல் 4ஆம் அதிபதி 6, 8, 12ல மறைந்துட்டாக்கா தாயாருக்கு உயிர் பாதிப்புகளை கூட கொடுக்கலாம். 4ஆம் அதிபதி வலிமையா இருக்கிற பட்சத்துல தாயாருக்கு உயிர் பங்கம் எதுவும் இருக்காது. ஆனா தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து தாயாரோடு அடிக்கடி கருத்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையை இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் ராகு கொடுத்துரும். இது டெஃபினட்டா கொடுத்துரும். ஏன்னா வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம். இதுல வந்து சூரியன் ராகு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இது வந்து உடல் ஆரோக்கிய சுகவீன பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பா தோல் சம்பந்தமான வியாதிகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முக்கியமா பாக்குறது மேல் மார்பு பகுதி, நுரையீரல் பகுதி, இதுல ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜாதகர் வந்து கொஞ்சம் ஒழுக்கம் தவறக்கூடிய பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நான் வந்து ஜெனரலா சொல்றேன். 4ஆம் அதிபதி பிளஸ் வந்து லக்னாதிபதி இவங்களோட வலிமையெல்லாம் பொறுத்து தான் அக்யூரசியான பிரெடிக்ஷன் எடுக்கணும். ஜெனரல் பிரெடிக்ஷன் சூரியன் ராகு 4th ஹவுஸ்ல இருக்கும்போது நான் ராவா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து சூரியன் ராகு 4th ஹவுஸ்ல இருக்கும்போது மது பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிற ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சுகபோகமான சூழ்நிலைகளுக்கு அதிகமா இயங்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. நல்லா லாயலா வாழணும், நல்லா கொஞ்சம் ரிச்சா இருக்கணும் அப்படிங்கிற அந்த லாயலிட்டி அந்த லைஃபுக்கு வந்து கொஞ்சம் இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வீடு வாகனம் இதெல்லாம் அமையறதுல ஒரு சில சிரமங்கள் இருக்கும். வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். நிலபுலத்துல ஒரு சில பிரச்சனை வில்லங்கம் இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்களும் இடம் விட்டு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்துல சூரியன் ராகு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இந்த இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏதாச்சும் இருக்கும். குறிப்பா தந்தை வழி பூர்வீக சொத்து, அதுல ஏதாச்சும் வில்லங்கத்தை டெஃபினட்டா கொடுத்துரும். இந்த 5ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் பங்காளி பிரச்சனை டெஃபினட்டா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு. பூர்வீகமா ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது. சூரியன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வெளியூர், வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகளை கொடுத்துரும். அடுத்தது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டு இருக்கும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். 5ல சூரியன் ராகு இருக்கும்போது புத்திர தோஷம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். குழந்தை பாகியம் தாமதப்பட்டு கிடைக்கிற அமைப்பை கொடுக்கும். 5ஆம் அதிபதி வலிமையா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் டிலேவாகி புத்திர பாகியம் அப்படிங்கிறது நமக்கு அமையும். 5ஆம் அதிபதியும் டோட்டலா வீக் ஆயிட்டா புத்திர தோஷம், டோட்டலா புத்திர தோஷம், புத்திர பாகியத்துக்கான வாய்ப்பு டோட்டலா இருக்காதுங்கிற அமைப்பு வந்துடும். அதே மாதிரி இந்த சூரியன் ராகு காம்பினேஷன்ல 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளால நிறைய மன உளைச்சலை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி கவலை இருக்கிறது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவு அதிகமா இருக்கு. பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கும். அது மேலோட்டமா கொடுக்கும். அதே மாதிரி 5ல சூரியன் ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா காதல் தோல்வி அடைந்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் பாவத்தை டோட்டலா ரிசர்ச் பண்ணும். நான் ராவா சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் மைண்ட்ல இன்புட் பண்ணிடுறேன். எந்த ஒரு சுபகிரகத்துடைய பார்வையும் இல்லாம பாவகிரகத்துடைய ஆதிக்கத்திலேயே முழுமையா இருக்கிற 5ஆம் பாவகம் டெஃபினட்டா தோல்விகளை கொடுக்கும். இவங்களுக்கும் குழப்பம் அதிகமா இருக்கும். ஒரு தெளிவுக்கு வரமாட்டாங்க. அடிக்கடி குழப்பத்துல போய் சிக்கிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறாமை குணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களை விட கொஞ்சம் நாலேஜ்டு பர்சனை பார்த்தாங்கன்னா அவங்க மேல கொஞ்சம் இவங்களை அறியாமலே கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. அந்த அமைப்பை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து 5ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா பெயர் புகழுக்கு இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பேருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, நேம்ஸுக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை விடாப்பிடியா பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதற்கு தகுந்தாற் போல இவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வச்சுப்பாங்க. தப்பே பண்ணாலும் இவங்களோட பேர் அடிபடாம பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு 5ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது. எனவே 5ஆம் இடமும் அவ்வளவா ஃபேவர் இல்ல. 5ஆம் அதிபதி நல்லா வலுத்த நிலையில இருக்கும்போது அதே மாதிரி சூரியன் ராகு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் 20 டிகிரி விலகி இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இவங்க நினைக்கிறத அடையாம விட மாட்டாங்க. பிடிவாத குணம் அதிகமா வந்துடும். அந்த அமைப்புகளை கொடுக்கும். ஆனா க்ளோஸா இருக்கும்போது சில நிலைகள்ல வீக் தான் பண்ணுது. பெருசா ஃபேவர் பண்றது இல்ல.
அடுத்தது 6ஆம் இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன். இந்த 6ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களா இருப்பாங்க. அசட்டுத்தனமான தைரியம், யாராலையும் அசைக்க முடியாத ஒரு அமைப்பு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்புலாம் இந்த 6ஆம் இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். தைரிய அபிவிருத்தி அபாரமா இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். எதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க மாட்டாங்க. பந்த பாசம் இதெல்லாம் பெருசா இருக்காது. நியாயமானவர்களா இருப்பாங்க. நியாயத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது எதிரிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய அந்த வீராதி வீரனா இருப்பாங்க. ஆனா 6ல சூரியன் ராகு இருக்கும்போது என்ன ஒரு மைனஸ்னா ஹெல்த் பிரச்சனையை டெஃபினட்டா கொடுத்துருது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருது. அதே மாதிரி இவங்களுக்கு உடல்ல ஏதாச்சும் காயம் ஏற்படுறது, தையல் போட வேண்டிய சூழ்நிலை, சத்துருகள் கண்டிப்பா இருப்பாங்க. 6ஆம் இடத்துல எதிரிகளை வெல்வாங்கன்னா மறைமுகமா என்ன சொல்லப்பட்டிருக்கு, கண்டிப்பா எதிரிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு டெஃபினட்டா எதிரிகள்லாம் இருப்பாங்க. ஆனா தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்கள். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அந்த கடனால ஒரு விதத்துல ஆதாயமும் அடைவாங்க. ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடி அதிகமா இருந்தாலும் சமாளிப்பாங்க. சோ அந்த அமைப்பை இதை கொடுத்துரும். அதே மாதிரி 6ல ராகு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா கடன் கொடுக்கக்கூடிய நிலையிலையும் இருப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கிற காசு பணத்துல கரெக்டா இருப்பாங்க. யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், யாருக்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் மைண்ட்ல பக்காவா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 6ல ராகு சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் தாய்மாமன் வழியில சில குறைகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க. தாய்மாமன் சார்ந்த விஷயங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். தாய்மாமனுடைய உறவு நிலையில ஒரு சில மைனஸான விஷயங்கள்லாம் இருக்கும். தாய்மாமனால ஒரு சிலருக்கு ஆதாயமே கிடைக்க முடியாத சூழ்நிலைக்கெல்லாம் போவாங்க. இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 7ஆம் இடத்துல சூரியன் ராகு கண்டிப்பா இருக்கக்கூடாத அமைப்பு. 7, 8ல எந்த கிரகமும் இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் பதிவிலேயே சொல்லியிருந்தேன். 7, 8 இந்த பாவங்கள்ல சூரியன் ராகு இருக்கிறது குற்றம் தான். இது கண்டிப்பா தோஷ அமைப்பு தான். 7ஆம் இடத்துல சூரியன் ராகு காம்பினேஷன் வரும்போது திருமண வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏன் திருமணமே உங்களுக்கு ரொம்ப டிலேவாகி தான் நடக்கும். அதே மாதிரி திருமணம் இளம் வயதிலேயே நடந்திருந்தா கண்டிப்பா பிரிவையோ அல்லது ஒரு முறிவையோ கொடுத்துருக்கும். அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியா இருக்க முடியல, எதிர்பார்த்து போவாங்க. அந்த எதிர்பார்ப்பு அங்க ஏமாற்றத்தை கொடுத்துரும். இதுதான் சிம்பிளா சொல்ல போனாக்கா இந்த 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறதுக்கான காம்பினேஷன். எல்லாம் மேட்சான ஜாதகத்தை பொறுத்திட்டா பிரச்சனை இல்ல. இதே மாதிரி அமைப்பு உள்ள இன்னொரு ஜாதகத்தை இணைக்கும் போது பிரச்சனையை கண்டிப்பா பண்ணாது. ஆனா ஒரு ஜாதகத்துல சூரியன் ராகு 7ல இருந்து இன்னொருத்தவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னா டெஃபினட்டா அது திருமண வாழ்க்கையை ஜீரோ பண்ணுது. அதுலயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது இளம் வயதுல திருமணம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல வருத்தத்தை கொடுத்துருது. இதுவே உங்களுக்கு 32, 33க்கு மேல திருமணம் நடக்குதுன்னா அது மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல. பரவாயில்ல, ரொம்ப நாளா முயற்சி பண்ணோம், இதோ இந்த லைஃப் கிடைச்சிருக்கு, இதை நம்ம அப்படியே ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்த்திட்டு போயிடணும் அப்படிங்கிற பக்குவ நிலைக்கு கொண்டு வந்துடுது. அப்படியுமே 30 வயதுக்கு மேலேயுமே திருமணம் பண்ணி நிறைய பேர் திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியானால இருக்க முடியல, ஒரு நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதுவே இளம் வயதுல திருமணம் நடந்தா 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருந்து திருமணம் நடந்தா அது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய வருத்தங்களை கொடுக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது கண்டிப்பா திருமணமே குழப்பத்தோட நடக்கும். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்களுடைய பிடிவாதத்தின் அடிப்படையில நடக்கும். ஜாதகருக்கு விருப்பமே இல்லாத திருமணமா இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா கலப்பு திருமணம் நடக்கும். அதுவும் ஒரு முக்கியமான விதி இருக்கு. அடுத்து அந்த 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நண்பர்களால அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நண்பர்கள்லாம் உதவி செய்யற மாதிரி செஞ்சு அடிக்கடி துரோகம் பண்ணுவாங்க. அதனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களே செட் ஆகாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால உங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் நீங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ணிக்க கூடாது. அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா கூட்டு தொழில டெஃபினட்டா குழப்பம் வரும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை இவங்க இறங்கக்கூடாது. அதுலயும் இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இவங்க சமூகத்துல கௌரவத்தை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. எனக்குன்னு ஒரு பேரு, எனக்குன்னு ஒரு புகழ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் 7ஆம் இடத்துல வரும்போது பல நிலைகள்ல சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறாங்க. தேவையில்லாத கெட்ட பேரு, இவங்க அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளை கிரியேட் பண்ணும். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் ராகு, இதுவும் அமையக்கூடாத அமைப்பு. 8ஆம் இடத்துல சூரியன் ராகு இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு மைனஸ் பண்ணிடுது. தோஷ அமைப்புல வரும். ராகு தோஷம், அதே மாதிரி கிரகண தோஷம் முழுமையா இருக்கிற அமைப்பு இதெல்லாம் வரும். இந்த அமைப்பு உள்ள ஜாதகத்தோட இந்த கிரகண தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கும் போது பிரச்சனை இல்லை. 8ஆம் பாவத்துல சூரியன் ராகுனா அதே மாதிரி 8ஆம் பாவத்துல சூரியன் ராகு இருக்கணும். அதே மாதிரி ஜாதகங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு சேர்க்கும் போது மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல டெஃபினட்டா அது வீக் பண்ணுது. திருமண வாழ்க்கையில நிறைய கசப்புகளை கொடுக்குது, பிரிவுகளை
அமைப்புகளை கொடுக்குது, நிம்மதி இல்லாத அமைப்புகளை கொடுக்குது, வம்பு வழக்குகளை கொடுக்குது, கெட்ட பெயரை கொடுக்குது. சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையால அவமானங்கள்லாம் ஏற்படும். சோ அதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான். அந்த இடத்த சுபகிரகங்கள் பார்த்துட்டா பலன் மாறுபடும். பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அது மறைமுகமா இருக்கும், வெளியில யாருக்கும் தெரியாது. அந்த அமைப்புக்கு வந்துடும். எனவே 8ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது குழப்பம் தான். அது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய குழப்பத்தை பண்ணுது. அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானத்துல இருக்கிறதுனால இது சில நிலைகள்ல பிரிவினைகளை ஏற்படுத்துது. ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாத நிலைகள்லாம் நிறைய இருக்கும். இவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், பார்ட்னரோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்கும் கருத்து ஒருமித்து வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது டெஃபினட்டா ஹெல்த் ரீதியா ட்ரபிளை கொடுத்துரும். அதே மாதிரி அப்படியே கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகள் இதுல எல்லாம் பிரச்சனையை கொடுத்துரும். செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் இருக்கும். பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு 8ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது பார்த்தோன்னா மலம் கழிக்கக்கூடிய ஆசன வாயில ஏதாச்சும் பிரச்சனை வருது, அதாவது மூல பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் 8ஆம் பாவத்தோட சூரியன் ராகு சனி இது போன்ற கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அடுத்தது நம்ம பார்க்கறது 9ஆம் இடத்துல சூரியன் ராகு. பாகியத்துல சூரியன் ராகு இருக்கிறது சூரியன் நமக்கு பார்த்தோன்னா தந்தை காரகன் போயிட்டு 9ல அமர்றது காரக பாவன் ஆஸ்திங்கிற அமைப்பு வந்துடும். 9ஆம் பாவத்துல ராகு இருக்கிறது குற்றம். எனவே 9ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கும்போது தந்தை ஸ்தானத்தை டோட்டலா வீக் பண்ணும். 9ஆம் அதிபதி கொஞ்சம் நல்ல நிலையில இருக்கிற பட்சத்துல தந்தை உயிரோட இருப்பாங்க, ஆனா அவர்களால் ஆதாயம் இருக்காது. தந்தையாரோட நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையான கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. தந்தையால தேவையில்லாத கெட்ட பேர்லாம் இருக்கும். அதே மாதிரி தந்தைக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்கும். இது நம்ம முக்கியமா பார்க்கணும். அடுத்தது பாக்கிய விரயம், தங்க அணிகலன்கள் குறையிறது, பாக்கிய விரயம் ஏற்படுறது. நல்லா செழிப்பா இருந்த குடும்பம் திடீர்னு பார்த்தா சரிஞ்சிட்டியா, இந்த அமைப்பெல்லாம் பாக்கியத்துல சூரியன் ராகு தான். இவங்களுக்கு என்ன பிளஸ்னாக்கா ஏதோ ஒரு விதத்துல அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசு மூலமாகவோ அல்லது இவங்க தனியா சொந்த முயற்சியிலேயோ ஏதோ ஒரு விதத்துல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒரு பிளஸ்ஸா சொல்லலாம். அடுத்தது 10ஆம் இடத்துல சூரியன் ராகு. ஸோ இந்த 10ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது ஒரு வகையில நல்லது. 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பல அமைப்பு அடைவார். இந்த அமைப்புகளின் அடிப்படையில் 10ல சூரியன் ராகு இருக்கிறது பரவாயில்ல, நல்ல ஒரு அமைப்புகளை கொடுத்துரும். இருப்பினும் தொழில் உத்தியோகத்தில் அடிக்கடி மாற்றங்கள், ஒரு சில சிரமங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள அடிக்கடி பிரஷர் வரதெல்லாம் இந்த சூரியன் ராகு 10ல இருக்கிறவங்களுக்கு தான். ஒரு நல்ல வேலை செட் ஆக மாட்டேது, நல்ல ஒரு தொழில் செட் ஆக மாட்டேது. இந்த அமைப்புகளை சூரியன் ராகு 10ல இருக்கும்போது கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தனித்துவமா ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சொந்த முயற்சியில அப்படியே சொந்த காலில் நிக்கணும், ஓனரா இருக்கணும், நமக்கு நாம தான் ராஜாவா இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும், பெருசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. 10ல சூரியன் ராகு இருக்கிறதும் தொழில் தொடங்குறதுல தடை தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா உத்தியோகம் சார்ந்த வகையில சில போராட்டத்திற்கு பிறகுதான் உத்தியோக வாய்ப்பையே கொடுக்கும். இந்த அமைப்புகள்லாம் அந்த 10ல இருக்கிற சூரியன் ராகு கொடுத்துரும். அடுத்த 11ல சூரியன் ராகு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 11ல சூரியன் ராகு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. பொருளாதார வேட்கை நிறைந்தவர்களா இருப்பாங்க, சுய முயற்சியால முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க, பணத்துல குறிக்கோளா இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதையும் செய்யறதுக்கு துணிந்தவர்களா இருப்பாங்க, லாபங்களை ஈட்டுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் கணிசமா இருக்கும், பெரிய அளவுல கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. எப்படியோ உங்க பணத்தை புரட்டி உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு நல்ல தொழில் அமையும், உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஆற்றல் உண்டு, அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும், அரசாங்கத்தால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அடைய இருப்பாங்க. அடுத்தது 11ல சூரியன் ராகு இருக்கிறது பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை கொடுக்கும், பெரிய மனிதர்களால் ஆதாயத்தை கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அடுத்து 11ல சூரியன் ராகு இருக்கும்போது மூத்த சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத நிலையை கொடுத்துரும். மூத்த சகோதரத்துவத்தோட வம்பு வழக்கு பிரச்சனை, மூத்த சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, இது சார்ந்த குறைபாடுகளை கொடுத்துரும். மற்றபடி ஜாதகருக்கு இது நல்லது பண்ணும், பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும், நல்ல வீடை கொடுத்துரும், எதுலையும் கரெக்டா பிளான் பண்ணி சரியான பாதையில பயணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும், ஆளுமை தன்மையை கொடுத்துரும். நீங்க ஜீரோவாவே இருந்தாலும் உங்களை தலைமை பொறுப்புல உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் 11ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது. அடுத்து 12ஆம் இடத்துல சூரியன் ராகு. 12ல சூரியன் ராகு இருக்கிறவங்கலாம் பார்த்தோன்னா நிறைய பயணங்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க சொந்த ஊர்ல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, ஊரு விட்டு ஊரு மாறினவங்களா இருப்பாங்க. 12ல சூரியன் ராகு இருக்கிறவங்கலாம் பார்த்தோன்னா உணவு பிரியர்களா இருப்பாங்க, நல்ல ருசியார சாப்பிடணும், வாய்க்கு ருசியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, போகத்தில் நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. 12ல சூரியன் ராகு இருக்கிற அமைப்பு பார்த்தோன்னா சில நிலைகள்ல தீய பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிற அமைப்பு கொடுத்துரும். அதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்களை இவங்க டெஃபினட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையார்
தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அதிகமா விரயம் செய்யக்கூடியவங்க, கண்ணா பின்னான்னு செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. கையில பணமே நிக்கல, செலவாயிட்டே இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைய முடியல அப்படிங்கிற அமைப்புலாம் அந்த 12ல சூரியன் ராகு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல கடன் சுமை பிளஸ் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சோ இதெல்லாம் 12ல சூரியன் ராகு இருக்கிறவங்களுக்கு. இது நான் ஜெனரலா ஒரு ஓவர்வியூ கொடுத்திருக்கேன். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராகு காம்பினேஷன் நல்லதா கெட்டதா, கிரகண தோஷ அமைப்பு வருது, அதனால இது கொஞ்சம் கெடுதலான அமைப்பு தான். சூப்பர் பாசிட்டிவா எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல. உன்னை கொடுத்து உன்னை கெடுக்கிற அமைப்பு. ஏதாச்சும் ஒன்னு பாசிட்டிவா பண்ணுச்சுன்னா அதுல ஏதாச்சும் ஒரு இக்க வைக்கும், ஒரு குறைய வைக்கும், அந்த அமைப்பு தான். அதனால இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. 12 பாவத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது மேக்ஸிமம் வீக் பண்ணுது. ஜாதகரை மேக்ஸிமம் அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு விதத்திலேயாச்சும் வீக் பண்ணுது. அதை நான் அந்த பதிவுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அது யோகமா இருக்கிற பட்சத்துல அந்த சூரியன் ராகு கன்ஜெக்ஷன் உங்களுக்கு யோகமா இருக்கணும்னா சூரியன் ராகு எந்த பாவகத்துல அமர்ந்திருக்காரோ அந்த ஸ்தானாதிபதி 1-9 அல்லது ஆட்சி உச்சம் இது சார்ந்த நிலைகள் இருக்கிற பட்சத்துல இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேஜரா இருக்காது. ஆனா சிம்டம்ஸ் லைட்டா இருக்கும். அடுத்து இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் எப்போதுமே பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா அது கிடையாது. சூரிய திசையிலேயோ அல்லது சூரிய புத்தியிலேயோ, ராகு திசையிலேயோ ராகு புத்தியிலேயோ தான் அந்த பிரச்சனையை கொடுக்கும். நல்ல சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கு, நான் அதனாலதான் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருக்கேன், பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. அந்த தசை புத்தியில தான் இது ஆக்டிவேஷன் ஆகும். அதுலயும் ஒரு சிலருக்கு இந்த கிரகண தோஷமே யோகமா வேலை செய்யும். நான் ஜெனரலா சொன்ன இந்த 3, 6, 11ல இருக்கும்போது அது அந்த ராகு தசையில நல்லா வேலை செய்யும். சூரியனுடைய தன்மையை முழுமையா வாங்கி ராகுவே பிரதிபலிப்பாரு. அதனால அவர் எந்த ஸ்தானத்தில் அமர்றாரு, அந்த ஸ்தானாதிபதி வலிமையா இருக்காரா இல்லையா, முக்கியமா உங்களுடைய லக்னாதிபதி, லக்னாதிபதி வலிமையா இருக்கா வீக்கா இருக்கா, இதை பொறுத்து இதோட பர்சன்டேஜ் நம்ம கணக்கு பண்ணணும். லக்னாதிபதி வீக் ஆயிட்டுனாக்கா ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். லக்னாதிபதி ஆவரேஜா இருக்குன்னா பரவாயில்ல, ஒரு 50% நீங்க அதை மேனேஜ் பண்ணி நகர்த்துறீங்க, 50% சிரமப்படுறீங்கன்னு அர்த்தம். லக்னாதிபதி வலிமையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா கஷ்டம் இல்லப்பா, ஆனா சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனை, சின்ன ட்ரபிள் இருக்கு, ஆனா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா படல, ஐ எம் கோயிங் வெல், நல்லா ஒரு அனுபவித்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடும். இந்த கான்செப்ட்லாம் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு இதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஓவராலா இந்த பதிவுல ஒரு ஜெனரல் ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற என்ன கான்செப்ட்ல உங்களுக்கு வீடியோ வேணும், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு 12 பாவத்தில் இருக்கிறதுக்கான ஜெனரல் ஓவர்வியூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன், வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மாதத்திற்கான கோச்சார பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பலன்கள்லாம் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் டைம் இருக்கும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒரு ஜெனரல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, நேரத்தை பயனுள்ள வகையில செலவிடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு தருணத்தில்